இது வரைக்கும் ஒருத்தர் வந்து பிக் பாஸே வந்து பார்த்ததில்ல. ஆனா, இவங்க ஒருத்தர் மட்டும் தான் வந்து இன்னைக்கு செலக்டே வந்து ஆயிருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜு, நீங்க உங்ககிட்ட கூட தான் எல்லாமே இருக்கு. ஆனா, இங்க உட்காந்துட்டு நீங்க ஜட்ஜா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு குடுத்த ஒரு ஷாக்ல ராஜுவும் வந்து ஆடி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் இருந்துட்டு என்ன சொன்னாலும் அந்த பையன் ரெடியா இருந்தாப்ல பண்றதுக்கு. பட் அவர வந்து ஏன் உள்ள போட்டாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்மளுக்குள்ள வந்தது. ஸோ இந்த மாரி இன்னைக்கு காமன் மேனோட 4த் எபிசோட் வெளியாயிருக்கு. ஸோ அதில எத்தன பேர் வந்தாங்க? என்ன ஆச்சு? அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பர்வீன் பானு அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் மலேசியாவிலேருந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க வந்து தமிழ்நாடு தான் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே. பட் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே மலேசியா தான். அவங்க வந்து ஒரு டெபியூட் ப்ரொடியூசராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த இடத்துல ஜட்ஜஸ் வந்து ஸ்டன் ஆயிட்டாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கப்போ, மீடியா மேலே ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்குது. நான் முஸ்லீம் கம்யூனிட்டியிலேருந்து வரனால எங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அது ரிலேட்டடாக அவங்க நிறையா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பேசினது வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, போரிங்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க. ஒரு ப்ரொடியூசருக்கு நாங்கள் ஒரு சான்ஸை வந்து கொடுத்து அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை மற்றவங்களுக்கு போகிறத வந்து நாங்கள் தடுக்க விரும்பல. ஸோ அதனால் நீங்கள் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டை ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்டஸ்டன்ட் நம்பர் 22 வெங்கடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேரிடான ஒரு மென்னு. ஸோ 40 வயசு ஆகிருக்கும் அவருக்கு. ஸோ 40 வயசு ஆகியும் நான் அச்சீவ் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்க ஒரு பையன் தான், ஒரு காமன் மேன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ளே வந்துட்டு அவர் கூட வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக வந்து போய்கிட்டு இருந்தது ஜட்ஜஸ்க்கும் அவருக்கும். ஸோ அவர் இப்போ நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்லேயே பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாமல் தான் நீங்கள் இங்கே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் இருந்துட்டு இல்லை என் பொண்டாட்டி தான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அப்போ அந்த உயிர்கிட்டேருந்து இந்த உடலை நாங்கள் பிரிக்க விரும்பல, நீங்கள் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒரு ஆர்குமெண்ட்டாகவே வந்து ஃபன்னாக வந்து போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து உங்களை எப்படி ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து கோவம் வந்தால் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவேன். ஸோ வீட்டிலலாம் வந்து என் பொண்டாட்டி திட்டிக்கிட்டு இருந்தால் நான் வந்து அழுதுட்டுருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு சின்ன ஒரு டாஸ்க் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஒரு 10 நிறைய பேப்பர் வச்சுட்டு அதில் நீங்கள் வந்து 10 செகண்ட் தான் டைமு, நீங்கள் டக்கு டக்குன்னு எடுக்கணும். அதில் டயலாக் இருக்கும். ஸோ அந்த டயலாக் பேப்பர் மட்டும் எடுக்கணும். பிக் பாஸில் பேசின டயலாக்ஸ். ஸோ அது வந்து அவர் 2 பேப்பர் எடுத்தார். அந்த ஒரு 2 பேப்பரில் அந்த டயலாக் வந்து பேசினார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது, எங்கே போனாலும் வந்து ஷார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியே வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஹோல்டில் வந்து போட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்டஸ்டன்ட் நம்பர் 23, 24 2 பேர் உள்ளே வராங்க. ஹைட்டு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் யோயோ அப்படிங்கிற ராஜேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 2 பேர் வராங்க. ஸோ அதில் வந்து ஹைட்டு கார்த்தி அவர் வந்து சென்னையிலேருந்து வராரு. மியூசிக் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கார் போல். ஸோ அதே மாதிரி யோயோ அப்படிங்கிற ஒருத்தர் என்டர்டெய்னர், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கேம்ஸ் பண்ணுறது, ஸோ ஃபேஷனில் வந்து இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு கார்த்தி வந்து ஸ்கோர் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. அவர் வந்து பெருசாக வந்து அந்த இடத்துல யோயோ அவர் வந்து பெருசாக பேசாதனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் வந்து லைட்டாக வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி ஹைட்டு கார்த்தி பண்ணதில் அவர் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு இந்த மாதிரி கார்டு கிடைக்குமோ உனக்கும் வந்து அப்போ தெரியும் அந்த வலி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி அவங்களுக்குள்ள சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி வந்து போச்சு. இவரை வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஹோல்டில் வந்து போட்டாங்க, ஹைட்டு கார்த்தியா அப்படிங்கிறவரை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரிஷ்மா அப்படிங்கிற ஒருத்தவங்க உள்ளே வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படித்தேன், நான் காலேஜ் ஜாயின் பண்ணலை, என் வீட்லேயும் அதை பற்றி எதுவும் கேட்கல, நான் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி படிப்பா திறமையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு திறமை தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வந்து என்ன திறமை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஸோ உங்களை வந்து நான் ஏன் வந்து உள்ளே அனுப்பணும், உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு, ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் உங்களை ஏன் உள்ளே அனுப்பணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் எங்கள் அம்மாவுக்கு நான் ஏதாவது பண்ணணும், நான் வந்து ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி அதுக்காகலாம் உங்களை அனுப்ப முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, பிச்சை எடுக்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பயங்கர ஒரு ரிச்சாக இருக்குது பார்க்குறதுக்கே, சரி பிச்சை சொன்னால் எடுக்கிறாங்களா அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து அதை எடுக்கிறாங்க. அது பிச்சை எடுக்கிற மாதிரி மாயா கிட்ட வந்து காசு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அதை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜட்ஜஸ்க்கும் அவங்களுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரியே வந்து போச்சு. நீங்கள் பண்ணது எதுவுமே வந்து பிடிக்கல எனக்கு, உங்களை
வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஏதாவது சான்ஸ் குடுத்தா தானே தெரியும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு, உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ இது குடுத்தா உங்களுக்கு இன்னும் இது அதிகமாயிடும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அந்த இடத்துல உங்களுக்கும் தான் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து இங்க வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இல்லையா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு ஒரு மாரி டக்குன்னு கோவம் வந்துடுது அவருக்கு ஒரு மாரி. அப்போ வந்து நான் என் நான் ஸ்கூல் படிச்சிருக்கேன், காலேஜ் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி வராங்க. அவங்கள எதிர்த்து பேசுவீங்களா? அப்படின்னும், ஏன் பேசலாமே! அவங்களா எனக்கு சோறு தண்ணி போடுறாங்க அப்படிங்கிற மாரி வந்து ஒரு மாரி கராராவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி அவங்கள ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தா, அவங்கள வந்து ஹோல்ட்ல வந்து போட்டாங்க. அவங்க வந்து இவங்க லைஃப்ல வந்து பார்க்காத பல விஷயங்கள் வந்து பிக் பாஸ் இவங்களுக்கு கத்துக் குடுக்கும்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, ராஜு வந்து ஒரு ரீசன் சொல்லி அவங்கள வந்து ஹோல்ட்ல போட்டத பார்க்க முடிஞ்சுது. ஆனா அவங்க கொஞ்சம் என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் இருக்கு. பட் இந்த ஒரு வாய்ப்பும் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் இருந்தும் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அட்லீஸ்ட் உள்ள போய் ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். பட் நெக்ஸ்ட் ரவுண்ட்லாம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புகழேந்தி அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டு. ஸோ பெங்களூர்லேருந்து கராத்தே சாம்பியன், கிக் பாக்ஸிங் சாம்பியன், மேஜிக் டீச்சர் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்தாரு. ஸோ அவர் வந்து டக்குன்னு ஒரு இந்த பல்ஸை ஸ்டாப் பண்ணுறேன்னு ஒரு டாஸ்க்கை வந்து பண்ணார். அது உண்மையிலேயே பல்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பெருசாக அவரோட பொசிஷன் வந்து காட்டல. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து ராஜு வந்து ரிஜெக்ட் பண்ணாப்புல ஓவியை வந்து ஹோல்ட் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கனால அவர் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நாக நித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்னையிலேருந்து ஒரு சீனியர் மேனேஜர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டான ஒரு கரேஜியஸான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் உள்ள ஒரு லேடி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. 45 வயசுலேயும் வந்து சாதிக்கணும் அப்படின்னு ஓடக்கூடிய ஒரு பர்சன் தான் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க வந்திருந்தாங்க. அதே மாதிரி கூடவே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் உமாபதி அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் அவரையும் வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி வந்து வைக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து அவங்க அந்த 3 நாளாக வந்து அந்த ட்ராவலில் இருக்கிறனால எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. அப்போ வந்து 2 பேருமே யாருக்கு தகுதி இருக்குது, யாருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு சில ஆர்கியூமெண்ட் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து 2 பேருமே மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஸோ அதில் வந்து நாகன் நித்யா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இந்த ஒரு பையனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிபேட் பண்ணனால அவரை வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டில் வந்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசி 2 கண்டஸ்டன்ட் வந்து கவின் நிலவன் அண்ட் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. ஸோ இந்த திவ்யாங்கிறவங்க வந்து இது வரைக்கும் பிக் பாஸே வந்து பார்த்ததே கிடையாது. அவங்க வந்து இந்த ஷோ எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான். இங்கே உள்ள வந்து மக்கள் கூட வந்து வாழும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கவின் அவர் வந்துட்டு வந்து நான் ஒரு எம்சி என்டர்டெய்னராக இருக்கேன். ஸோ மக்களை என்டர்டெயின் பண்ணுறத தான் வந்து ஒரு ஈவென்ட் ஹோஸ்ட் மாதிரி வந்து பண்ணி ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் இந்த ஒரு பிக் பாஸில் கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஆரி வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாப்புல. ஸோ டக்குன்னு ஒரு நாய் மாதிரி வந்து அவர் பண்ணணும். ஸோ அவர் டக்குன்னு வந்து நாய் மாதிரி வந்து பெண்ட் ஆகிடுறாங்க. உடனே திவ்யா இருந்துட்டு இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ என்னோடய மாரலுக்கு ஆப்போசிட்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நான் பார்க்குறது வந்து இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஆரிக்கும் அவங்களுக்கும் ஒரு டிபேட் மாதிரி வந்து போகுது. இது வந்து ஜஸ்ட் ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது டாஸ்க்காக பார்க்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பர்சனாலிட்டி இருக்கும்ல, அதை தூக்கி போட்டுருங்க. ஸோ இது வந்து டாஸ்க்காக நினச்சி டாஸ்க்காக பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு வந்து இவங்கள வந்து செலக்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கே வந்து செம ஷாக்கு. பார்க்குற நம்மளுக்குமே வந்து இவங்கள செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து லைட்டாக வந்து தோணுச்சு. சரி ஓகே இவங்களுக்கு இது வரைக்கும் பிக் பாஸே பார்த்தது கிடையாது. லாஸ்ட் 3 டேஸாக தான் இந்த ஆடிஷன் நடக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து நான் ரீல்ஸில் வந்து பார்த்தேன். அதுக்கு மேலே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்கள வந்து பார்த்திங்கன்னா இப்போது செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் கவின் அவரை தான் நான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவர் டக்குன்னு வந்து சொன்ன உடனே எல்லாத்தையும் வந்து அவர் யோசிக்காமல் வந்து பண்ணார். சரி அவரை செலக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவங்கள வந்து செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஹோல்டில் வந்து போட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி ஓவரால் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான். ஸோ டோட்டலாக வந்து 3 பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஒன்ஸ் அகெயின் வந்து 6 பேரை வந்து ஹோல்டில் போட்டு ஒருத்தரை மட்டும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோடில் வந்து நடந்தது. ஸோ இன்றைக்கி எபிசோடில் உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது யார்? இவங்கள செலக்ட் பண்ணியிருக்கலாம், இவங்கள கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாராவது தோணுச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் காமன் மேன் அப்டேட்ஸ் டைமுக்கு தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.